கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். தர்மையான பரிசுத்தமான நல்ல நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஏராளமான நன்மையினால் நிரப்புவாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவா என்றென்றும் நான் பாடுவே, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவே, இந்நாள் வரை என் வாழ்விலே கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்காக கொடுத்த நல்ல புதிய வாரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன வாரம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணியைப் போல பாதுகாத்து எத்தனையோ ஆபத்து வேளையிலே தூக்கி சுமந்து தப்புவித்து கனப்படுத்தியிருக்கிறீரே. இந்த புதிய வாரத்திலும் உம்முடைய பொற்பாதம் பணிந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனையிலும் முழு மனதோடு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு எல்லா பலனையும் கிருபையையும் தருவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய எல்லா பலனையும் தருவீராக. இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு புது கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆராதனை முழுவதையும் நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 4வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 4வது பாடல். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 4வது பாடல். நின்ற வண்ணமாக பிரார்த்தனை செய்வோமாக.
துன்மார்க்கன் தான் செய்து துன்மார்க்க விட்டுவிட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். யாவரும் முழங்கால் படியிட்டு அமைதியாக அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பாவங்களே அறிக்கை செய்கிற வண்ணமாக, இறைவனே, நீர் என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்த வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் அமைதியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். பாவம் செய்கிற ஆத்மா ஒன்றுக்குமே உதவாது. இறைவனே, என்னை இப்பொழுது கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி பாவ அறிக்கை பாடலாக நீங்காத பாவம் நீங்காத தேனோ என்கிற பாடலை யாவரும் கருத்தோடு சேர்ந்து அமைதியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். தேனோ நீங்கிடும் நான் தானிதோ, அவியை ஒருபோதும் தள்ளாத நேச பாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச பாவென்று பாவங்களை அறிக்கை செய்த நாம் பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று சொல்லி பாவ நிச்சயத்திற்கு அடையாளமாக யாவரும் சேற்றில் வீழ்ந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி உற்சாகமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக இறைவனை நோக்கி நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன் நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை கிழக்கின்ற தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
என்றென்றைக்கு முடிவிலே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய சின்னகன்மலே சங்கீதனமல்லே கடவோ பாருங்க. துதித்தினுடைய சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதம் ஏற்பரித்து பாட கடவோ. கர்த்தரே மகா தேவானோ, எல்லா தேவர்களுக்கோ மகாராஜனோ மாயேரோ கேரா. பூமி நாளங்கள் கையேரோ கீராதே. பர்வதங்களோ இனங்களோ அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே உண்டாக்கினார். வெட்டாந்திரையோ அவருடைய கரா ஒரு வாக்கேற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிலே கடவோம் வாருங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களோ அவர் கைக்குள்ளாலே ஆடுகளும் மாமே. இன்றவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி. வனாந்திரத்தில் கோமோட்ட போதும் சோதனையினால் நடந்தது போல உங்களை இழுத்து கடின படுத்தாதே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமான் சந்ததியை ஆரோசித்து அவில புயலோ என்னுடைய வலியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பால் பிரசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென்.
முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செயலால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருகமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் சேர்த்து லீபனோனின் கிளைக்கு இதுவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மணியாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பரிசுத்த அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இது உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுதே குருடியின் கண்கள் திறக்கப்பட்டு செவிலியரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மாலை போல குதிப்பான், ஊமையன் லாபம் கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீருற்றுகளுமாகவும் பலு சேர்ப்பங்கள் தாவரித்து திரிந்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாளலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். வாசிக்கும்படியே குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணியாய்த்து போய்த்து பிறந்தார். முந்தி விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் உயிர்நோக்கி எழுந்தளினார். பரமத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வலது வாசி வீட்டிருக்கிறார். அவ்விடத்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரித வைத்தெழுதலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 548வது பாடலை பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 548வது பாடல். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோ ஆசை காட்டும் தாசர் மேதில் ஆசீர்வாதம் முற்றுவே அருள் மாறி எங்கள் பேரே வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுவே தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோ உந்தன் தேவிய அபிஷேக நம்பினாடி அண்டினோ அருள் மாறி எங்கள் பேரே வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே ஆண்டவா மே பக்த செய்யோ வேண்டுகோளை கேட்கிறீ அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சே இன்று மூட்டி நிற்கிறே அருள் மாறி எங்கள் பேரே வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே தாசு தேடும் அபிஷேக இயேசுவே கடாட்சியோ Vendegos dendeviai tande ஆசீர்வாதியோ
ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் போற்றுவே. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். உட்காருவோம். இருந்த வண்ணமாக யாவரும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவரை ஒரு வீசை நோக்கி பார்ப்போம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. எங்களை நேசித்து வழிநடத்துகிற தகப்பனே, உடைய அன்பின் வார்த்தையை சிறிது நேரம் நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு நீர் பேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தர்மையான வேளையிலும் கூட உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தர்மையான புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த வாரம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நல்ல ஒரு ஜீவன் சுகத்தை கொடுக்கும்படியாக, தர்மையான நேரத்திலும் அவருடைய பாதப்படியிலே அமரக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் சிந்திப்பதற்காக திருச்சபை கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு தலைப்பு, பசுமையே செழிப்பு. பசுமையே செழிப்பு என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து சங்கீத புத்தகம் 23:2 திருவசனமாக கொடுத்திருக்கிறது. சங்கீதம் 23:2, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அன்பானவர்களே, தர்மையான நல்ல வாரத்திலும் இயற்கையின் மேல் ஒரு தாகம் கொள்ள வேண்டும். இயற்கையை காப்பாற்ற வேண்டும். இயற்கையின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்று நாம் அதிகமாக இந்த நாட்களிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே இயற்கையோடு நாம் இணைந்து வாழ்ந்தால்தான் நல்வாழ்க்கை வாழ முடியும். அதை ஒவ்வொரு மனுஷியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை அழித்துவிட்டு மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நினைக்க முடியாது. இந்த பூமியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த பூமியிலே காணப்படும் உயிர் உள்ளவை, உயிரற்றவை, மேலும் ஏராளமான தாது பொருட்கள் யாவும் தேவனால் தான் உண்டாக்கப்பட்டவை என்பதை ஆதியாகமம் புத்தகம்
முதல் 4 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் மிகவும் தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே 104:24 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், சங்கீதம் 104:24 பூமி முழுவதும் தேவனுடைய சொத்து என்பது அங்கு புலப்படுகிறது. எல்லாருமே அவருக்குரியது. எனவே இந்த தேவனுடைய சொத்தாகிய இந்த படைப்பை அனுபவித்து கொள்ளும்படி தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய சாயலை கொடுத்த மனிதனிடம் அது ஒப்படைத்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவர் நம்மை படைத்த தெய்வம் இந்த இயற்கையை நீங்கள் ஆளுகை செய்து இந்த இயற்கையின் மீது அன்பு கொண்டு அந்த இயற்கையை ஒவ்வொரு நாளும் பேணி காத்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள், அதை அழித்து போடுங்கள் என்று சொல்லவில்லை, அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் எல்லாவற்றையும் சரியாக ஆளுகை செய்ய வேண்டும். இந்த படைப்பை பாதுகாக்க பண்படுத்த மனிதர்களாகிய நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தர்மியான படைப்பை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். இந்த இயற்கை இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வேறு வேலை கிடையாது. இந்த உலகத்தில் நிலங்களை பண்படுத்தவும் காக்கவும் மனிதர்களாகிய நாம் முற்படும் பொழுதுதான் நம்முடைய சரீரம் ஜீவனோடு இருக்கும், நீடித்த நாட்களோடு வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் நம்மளால் நீடித்த நாட்கள் வாழ முடியாது. இயற்கை அழிந்து விட்டது என்று சொன்னால் நம்மளால் நீடித்த நாட்கள் வாழ முடியாது. இந்த படைப்பின் மேன்மையை பார்க்கும் பொழுது அது மிகவும் உன்னதமானது. வானம், பூமி, சந்திரன், சூரியன், இன்னும் ஏராளமான காரியங்கள் சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மேன்மையான படைப்பு இன்று பிரசவ வேதனைப்படுகிறது. இன்றைக்கு எல்லாமே பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லிதான் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை திருமறையிலே நாம் பார்க்கும் பொழுது, ரோமர் 8:22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கும்படி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், மனிதர்களாகிய நம்முடைய செயல்கள் தான் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். எனவே இந்த வாரம் முழுவதும் இயற்கையை பேணி காக்க வேண்டும், சுற்றுச்சூழலை சிறப்பாக வைக்க வேண்டும். அது நமக்கு ஜீவனுக்கு ஏதுவானவைகள். இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் என்று சொன்னால், நான் தீர்க்காயலோடு வாழ வேண்டும். சுவர் இருந்தால் தான் சித்தனை வரைய முடியும். நான் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று தான் நாம் கேட்போம். ஆனால் இந்த நீடித்த நாட்களும் நல்ல ஒரு தீர்க்காயலோடு வாழக்கூடிய இந்த பெரிய ஆசீர்வாதம் இயற்கையை பாதுகாப்பதிலே, சுற்றுச்சூழலை சிறப்பாக வைத்துக் கொள்வதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்களிலும் கூட நாம் இறைவனை பார்க்கும் பொழுது அவர் இந்த படைப்பின் மீது அதிக அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறார். அதை நாம் அதிகமாக சிந்திக்கணும். இந்த படைப்பின் மீது இறைவன் அதிகமாக அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். இது முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே கடவுள் இயற்கையிலே பிரசன்னமாயிருந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும்.
கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:2 அங்கு நாம் அறிகிறோம், அவர் ஆதியிலே உலகத்தை படைப்பதற்கு முன்பே கடவுள் இயற்கையோடு பிரசன்னமாயிருந்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயற்கையோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு கொண்டவராக கடவுள் இருக்கிறார். ஒளி, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள் போன்றவற்றை படைத்த பின்னரே மனிதனை படைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய படைப்பிலே முதலாவதாக அவர் மனிதனை படைக்கவில்லை. இந்த மனிதனுக்கு எது தேவை? ஒளியை படைக்கிறார், தாவரங்களை படைக்கிறார், புல் பூண்டை படைக்கிறார், பறவைகளை படைக்கிறார், விலங்கினங்களை படைக்கிறார். இவற்றை படைத்த பின்னரே இந்த பூமியிலே மனிதனாகிய நம்மை படைத்தார். மனிதன் வாழக்கூடிய இதமான ஒரு சூழலை உருவாக்கிய பின்னரே மனிதரை படைத்தார் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. இதிலிருந்து கடவுள் மனிதர் மீது கொண்டு ஒரு ஆழ்ந்த அன்பையும் அளவற்ற கரிசனையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மனிதர் மீது மாத்திரமல்ல, இறைவன் இயற்கையின் மீதும் அதிக அன்புள்ளம் கொண்டவராக இருந்தார். எனவே இந்த வாரத்தில் இயற்கையை அதிகமாக நாம் நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு வட்டம், அந்த சுழற்சியிலே விலங்கினங்கள், பறவைகள், தாவரங்கள், மனிதர்கள் எல்லாமே இருப்பார்கள். அந்த வட்டத்திலே ஏதாவது ஒன்று பாதிப்படையும் பொழுது அந்த சுழற்சியிலே ஒரு மிருக இனம்தான் பாதிப்படையும் பொழுது மனிதர்களாகிய நாம் பாதிக்கப்படுவோம். அதான் ரொம்ப முக்கியம். அந்த வட்டத்திலே எல்லாம் ஒன்று போல் இருந்தால்தான் மனிதர்களாகிய நாம் சரியாக வாழ முடியும். நாம் எல்லாருக்கும் சிட்டுக்குருவி நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சிட்டுக்குருவியை பார்க்கும் பொழுது இன்றைக்கு சிட்டுக்குருவியை நாம் பார்க்க முடியவில்லை. ஏன்? மனிதர்களாகிய நாம் புதிய புதிய கருவிகளை நாம் கண்டுபிடித்ததினாலே இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் இன்றைக்கு செல்போன் இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் அதை உபயோகப்படுத்துகிறதுனாலே இன்றைக்கு சிறிய சிறிய இனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சிட்டுக்குருவினுடைய வேலை வயல்வெளியிலே அந்த நெல் பொதி வரும் பொழுது, அந்த பொதி வரும்பொழுது வரக்கூடிய அந்த பூச்சிகளை தின்பதற்காகவே இந்த சிட்டுக்குருவிகள் இருந்தன. இன்றைக்கு அது தன்னுடைய பணியை செய்வதற்கு அந்த சிட்டுக்குருவி இல்லாததுனால நெல் கதிரிலே பொதி வரும் பொழுது, அதிலே பூச்சி வரும் பொழுது அந்த பூச்சியை கொள்வதற்காக இன்றைக்கு ரசாயன மருந்தை பயன்படுத்துகிறோம். அதே அரிசியை நாம் சாப்பிடுகிறோம். இன்றைக்கு கேன்சர் வியாதிகள், கொடிய கட்டிகள் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக வந்து விடுகிறது. ஆனால் நாம் இயற்கையை சரியாக பாதுகாக்கும் பொழுது, அந்த இயற்கையை சரியாக நாம் பயன்படுத்தும் பொழுது சிறப்பான ஒரு நல்வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை படைப்பின் மேன்மையை உணர்ந்து இந்த நாட்களிலே, ஆண்டவரே, இந்த படைப்பை நான் அதிகமாக நேசிப்பேன், நீர் நேசிப்பது போல நானும் நேசிப்பேன், நீர் நேசிப்பதை போல நானும் நேசிப்பேன் என்று சொல்லி இந்த பசுமை இந்த அருமையான நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கும் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே இறைவன் இயற்கையை அதிகமாக நேசிக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அருமையான வாரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் சொல்லுகிறார், இந்த மண்ணை காப்பது உன்னுடைய கடமை. நாம் இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்யணும். ஏதாவது ஒரு எண்ணங்கள், நமக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். இந்த மண் கெட்டு போகக்கூடாது, இது என்னுடைய வாழ்வுக்கு ஏதுவானவைகள். கடவுள் மனிதரை களிமண்ணால் உருவாக்கி அதற்கு உயிர் மீச்சை கொடுத்து தம் சாயலாக படைத்தார் என்று ஆதியாகமத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். மனிதர் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். மனிதருக்கு உயிர் பிச்சை தருவது இந்த மண் தான். அதே போல மனிதன் இறந்த பிறகும்
போகும் இடம் இந்த மண் தான் என்று சொல்லி தான் நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே மனிதனையும் நிலத்தையும் யாராலும் பிரிக்க முடியாது. விரும்பினாலும் நிலத்தோடுள்ள தொடர்பை நாம் துண்டித்து வாழ முடியாது. அதிகமாக பார்க்கும் பொழுது இந்த நிலங்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் நம்மால் உயிர் வாழ முடியாது. கடவுள் படைப்பின் மீது அன்புள்ள ஒரு உன்னதமாக இருப்பதனாலே நிலத்தை பாதுகாக்க நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாட்களில் அதிகமாக உணர வேண்டும். இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது நிலத்திலே ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நிலத்திற்கு அடியிலே அணு ஆயுத சோதனைகள் பல நாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. வளர்ந்த நாடுகளின் கழிவுகளை வளர்ந்து வருகிற நாடுகளிலே போய் கொட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்வதனாலே இந்த மண் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. எனவே தான் இறைவன் சொல்லுகிறார், இந்த மண்ணை பாதுகாருங்கள். திருமறையில் நம்ம நல்லா வாசிக்கும் பொழுது இந்த நிலத்திற்கு ஓய்வு கொடுங்கள் என்று சொல்லி எல்லாம் அழகாக இருக்கிறது. இந்த நிலத்திற்கு நீங்கள் ஓய்வு கொடுங்கள். இன்றைக்கு இந்த வாரத்திலே அதிகமாக நாம் சிந்திப்பது, நாம் நல் வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நிலத்தை சரியாக நாம் செப்பனிட வேண்டும். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம திருமறை எடுத்து வாசிக்கும் பொழுது, உபாகம் 20:19 நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டிருக்கும் பொழுது நீ கோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக, அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே, ஆகையால் அது உனக்கு கொத்தலங்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனுக்கு ஏதுவானவைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனுக்கு ஏதுவானவைகள். நீ காடுகளில் போய் மரங்களை வெட்டாத, காடுகளில் போய் நீ எதையும் செய்யாத. ஒவ்வொரு மரங்களையும் நீ வளர்த்து அதை சிறப்பாக இருக்கும் பொழுதுதான் அது உன்னுடைய ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறது. முதல் விளைவு, அதனுடைய விளைவு தன்னையே பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்டை பார்க்கும் பொழுது 1917 இந்த ஆண்டிலே அந்த போர்கள் மூழும் பொழுதுதான் அந்த தேசம் ஒன்றுமே இல்லாமல் மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு அந்த தேசங்களிலே காலம் செல்ல செல்ல ஏராளமான மரங்களை நட்டார்கள். இன்றைக்கு பார்க்கும் பொழுது உலகம் முழுவதிலும் ஒரு சிறப்பான ஒரு தேசமாக, ஒரு பசுமையான ஒரு தேசமாக அது காட்சி அளிக்கிறது என்று சொன்னால், அந்த நிலத்தை சரியாக பயன்படுத்துவதனாலே அங்கு ஏராளமான காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. நாம் மண்ணை காக்க பாடுபட வேண்டும். இந்த மண்ணை காக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஜீவனுக்கு ஏதுவானவையாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலும் கூட பசுமை, இந்த பசுமை தான் மிகவும் சிறப்பானது. பசுமையே செழிப்பு. நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பசுமையை அதிகமாக விரும்ப வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகிறார். மூன்றாவதாக ஒரு காரியம், மாசுகளை களைவது நமது கடமை. ரொம்ப முக்கியம். மாசுகளை களைவது நமது கடமை. எல்லா இடங்களிலும் பசுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிலம், சுத்தமான நீர், சுத்தமான காற்று, விஷமில்லாத சத்தான உணவு, இவைதான் மிகவும் தேவையாக இருக்கிறது. வேற ஒன்றுமில்லை. இவைதான் மனிதர்களாகிய நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த இயற்கையிலே இந்த நீர், நிலம், காற்று, இந்த மூன்று மாசுபடும் பொழுது எல்லா விதமான தன்மைகளும் மாறிவிடுகிறது. இன்னைக்கு பார்க்கும்போது கொள்ளை நோய்கள். இனி நாம் ஒவ்வொருவரும் வெளியே போகும் பொழுது கவசம் அணிந்துதான் வெளியே போக வேண்டும். காரணம், காற்றுகளிலே, நீர்களிலே எல்லாவற்றிலும் மாசுகள் கலந்து விட்டது. வருங்கால சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லியே தெரியவில்லை. அவ்வளவு ஒரு பயங்கரங்கள் இவைகள். மனிதனுக்காகவே சுத்திகரித்த நல்ல ஒரு தண்ணீர், நல்ல ஒரு காற்று, நல்ல ஒரு
நல்ல ஒரு நிலம், இவையெல்லாம் சரியாக இருக்கும் பொழுதுதான் மனிதர்களாக நாம் சிறப்பாக வாழ முடியும். திருமறையில் ஒரு வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 23:14, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. நம்ம எல்லா இடத்தையும் மிகவும் சுத்தமா, பசுமையா, நல்ல சிறப்பாக வைத்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். நம்முடைய வீடுகள், இந்த காம்பவுண்டு, அதில் நல்ல மரங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக வைத்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இறைவன் விரும்புகிறார். மழை பெய்கிற போது ரசையான நிலத்திலே ரசையான மற்றும் நச்சுத்தன்மை மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரம் இருந்தால்தான் நல்ல மழை வரும். அந்த மழை வரும் பொழுது நிலத்தினுடைய ரசாயன மற்றும் நச்சுத்தன்மை மாறுகிறது. நாம் செழிப்பாக இருக்க முடியும். மரங்கள் இல்லை என்று சொன்னால் எந்த விதமான காரியமும் அது நன்றாக இருக்காது. மழையை பார்க்க முடியாது. மரங்கள், செடிகள் காற்றை சுத்தமாக்கி நமக்கு தருகிறது. ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஒரு மரம் சிறப்பாக வீட்டிற்கு முன் நிற்கும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பான நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே மரங்கள், செடிகள் காற்றை சுத்தமாக்கி நமக்கு நல்ல சுவாசிப்பதற்கு கொடுக்கிறது. இயற்கையாகவே படைப்புகள் மனித வாழ்வின் நலனுக்காக அது செயல்படுகிறது. இந்த நலன் தெரியாமல் மாசுபடுவதனாலே புதிய கொள்ளை நோய்கள், மரணங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது. 2013ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த இடத்திலே யோப்பா பட்டணம் என்று சொன்னால் ஒரு அழகு நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே ஒரு அருமையான ஒரு கடல். அந்த கடலை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு நீல கலர், அருமையாக அது அந்த கடல் காட்சி அளிக்கிறது. யோப்பா என்கிற பட்டணம். அதில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கடற்கரையிலே நான் நின்று கொண்டிருந்தேன். இந்த யோப்பா பட்டணத்திலே பார்க்கும் பொழுது ஒரு நாய் அந்த வழியாக அப்படி நடந்து போகிறது. அது திடீரென்று சொல்லி அசிங்கம் பண்ணுகிறது. ஆனால் அந்த இடத்துல ஒரு நபர் அந்த நடு ரோட்டில் அதை எடுத்து எங்கே போடணும் போட்டு கையில் இருக்கிற அந்த தண்ணீரை அதில் ஊற்றி சுத்தம் பண்ணி அந்த ரோட்டை கூட அவ்வளோ சுத்தமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அப்படி ஒரு செயலை பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்முடைய தேசத்துல எல்லாம் இல்லை. அப்படி அநேக தேசங்கள் இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக கூட இருக்கிறது. எங்கேயுமே வீணான பொருட்களை போடாமல் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும். இறைவன் அதை அதிகமாக விரும்புகிறார். தூய்மை. இன்றைக்கு அநேக நாடுகளை பார்க்கும் பொழுது மிகவும் தூய்மை. இந்த தூய்மையை நாமும் பேணி காக்க வேண்டும். முதலாவது நாம், மற்றவர்களை யாரையும் சொல்லக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த தூய்மையை விரும்பும் பொழுது அதில் ஆண்டவர் அதிகமாக நம்மை விரும்புகிறவராக இருக்கிறார். படைப்பின் மேன்மையை கருதி கடவுள் ஞானமாக படைத்ததற்கு உறுதுணையாக மனிதர்களாகிய நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த படைப்பின் மீது அதிகமாக நாம் அன்பு செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே இந்த மண்ணை பாதுகாக்கவும் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அதே போல மாசுகளை களைய வேண்டும் என்று சொல்லியும் கூட இந்த வாரத்திலே நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இப்படியாக படைப்பின் மேன்மையை கருதி இயற்கை மனிதன் சுகத்திற்காக என்பதை மனதிலே கருதி நான் வாழும் பொழுது இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் உண்டு, பெரிய நன்மைகள் உண்டு என்பதை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். எனவே இந்த வாரத்திலும் கூட பசுமையே செழிப்பு என்று சொல்லி
ஒரு அருமையான ஒரு வசனத்தையும் கொடுத்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்துகிறார். இந்த அருமையான வசனத்தை அதிகமாக சிந்தித்து அதிகமாக மரங்களை வளர்ப்போம், காடுகள் அழிக்கப்படுவதை தவிர்ப்போம், சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துவோம். இவை அனைத்தையும் செய்து படைப்பின் மேன்மையை, கடவுளை துதித்து ஆரோக்கியமாக எனக்கு நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது இறைவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே தர்மியான வாரத்திலும் கூட, இறைவனே, நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த படைப்பின் மீது நான் அன்பு செலுத்துவேன். இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வருங்கால என்னுடைய சந்ததிக்கு அதை சிறப்பாக மாற்றி கொடுப்பேன். மாசுகளை எல்லாம் நான் களைவேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பொருத்தனைகளை மட்டும் செய்யுங்கள். இறைவன் சொல்லுகிறான், அப்பொழுது இந்த இயற்கையெல்லாம் நீ பாதுகாக்கும் பொழுது அது உனக்கு ஜீவனுக்கு ஏதுவானவையாக இருக்கும். அதே போல நீயும் இந்த உலகத்திலே நீடித்த நாட்கள் வாழ்வாய் என்று சொல்லி இறைவன் நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இறைவன் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமாக ஒரு விசை கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமேன் என்று சொல்லி அந்த பாடலை பாடும் பொழுது முழுவதுமாக ஆண்டவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. மகிமையுள்ள தகப்பனே, தர்மியான புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. பசுமையே செழிப்பு தர்மியான தலைப்பிலே நாங்கள் இயற்கையை பற்றி நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை நடத்துகிறார். தர்மியான வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. நீர் இயற்கையை நேசிக்கிறீர், நாங்களும் நேசிக்க வேண்டும். இதை பண்படுத்தவும் காக்கவும் உன்னை நான் உருவாக்கினேன். ஏதேன் தோட்டத்திலே மனிதர்களாகிய அவர்களை நான் வைத்து இந்த பணியை செய்ய சொன்னேன். மண்ணை பாதுகாக்க வேண்டும்,
அது உனக்கு ஜீவனுக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. மாசுகளை களைந்து சுத்தமாக இருங்கள், அது உனக்கு நீடித்த நாட்களை கொடுக்கும் என்று சில காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த இயற்கையின் மீது அதிக அன்பு கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும். இந்த உலகத்தை, நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் எங்களுக்கு பணிகளை கொடுத்தி நாங்கள் இயற்கையை அழித்து விடாதபடி அதை அதிகமாக நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு பலனை எங்களுக்கு தருவீராக. இயற்கையை நேசிக்கும் பொழுது எங்களுக்கு அது ஜீவனுக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த இயற்கையின் மீது அன்பு கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு எல்லா பலனையும் தாரும். இந்த நாள் முதல் பசுமையே செழிப்பு என்பதை மனதிலே வைத்து புதிய புதிய மரங்களை நடுவதற்கும் ஆண்டவரே மாசுகளை களைவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை தருவீராக. அது நிமித்தமாக எங்களுடைய சரீரம் நல்ல ஒரு சுகத்தோடு வாழ்வதற்கு நீர் பலனை தருவீராக. தர்மையான புதிய வாரத்திலும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு உன்னதமான பலனை தாரும் ஆண்டவரே. வீணாக எங்களை நாங்களே அழித்து கொள்ளாதபடி இயற்கையோடு ஒன்றித்து வாழக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த வாரத்திலே நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக நீரே எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும், உடைய மகிமை எங்கள் மீது தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த வாரத்திலும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துவீராக, ஒரு புதிய பலனை கொடுப்பீராக, நல்ல சத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகள், எல்லா காரியத்திலும் தடைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு. தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தெய்வமாக இருப்பதனாலே இப்பொழுதே தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போடும். பொல்லாத தீய சக்திகளின் கிரியைகளால் வரக்கூடிய தடைகள் எல்லாம் அழிந்து போகும்படியாக உடைய வல்லமையான கரம் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக கொள்ளை நோய்களுக்காக பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்கள் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசத்திலே சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. இனி இந்த கொள்ளை நோயின் மூலமாக எந்த மரணமும் இல்லாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லா பணிகளும் சிறப்பாக நடக்கவும், ஆலயங்கள் திறந்து ஆலயங்களிலே ஆராதனைகள் செய்யவும் நீர் பலனை தரும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று உடைய மகிமை பின்னாலே வந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் அதிகாரிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நல்ல விசேஷித்த ஞானம், பலன், கிருபை, நீடித்த நாட்களை கொடுத்து சிறப்பான முறையிலே மக்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு பலனை கொடுத்து ஆசீர்வதியும். திருச்சபைக்காக, ஒவ்வொரு சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் உண்டாகட்டும். புதிய ஆத்துமாக்கள் மண்டைக்கு வரக்கூடிய நல்ல ஒரு வெளிச்சம் உதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக எங்கள் யாவருக்கு நல்ல ஒரு பரிசுத்தத்தை தாரும். பரிசுத்தமுள்ள பிள்ளைகளுமே தரிசிப்பார்கள். இந்த வாரத்தில் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து இந்த இயற்கையை நேசித்து இந்த மண்ணை பாதுகாத்து மாசுகளை களைந்து உடைய நாம மகிமைக்காக எல்லா காரியத்தை செய்ய எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். உம்மை நம்பி செல்லுகிறோம். நீரே எங்களை காத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். God bless you.